ஸோ இது எந்த ஏஜ் குரூப் எடுக்கலான்ற மாரி இருக்கா? இப்போ டீனேஜர்ஸ்லாம் இந்த புரோட்டீன் பவுடர் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்றாங்கல்ல. ஸோ டீனேஜர்ஸ்க்கு இது வந்து வேற ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கா? எனக்கு டீனேஜர்ஸ்க்குலாம் வே புரோட்டீன் தேவை கிடையாது. ஜென்ரலா தேவை கிடையாது. ஹைலி ஃபிட்னஸ் பண்றாங்க. இப்போ ஒரு ஒரு அத்லெட்டா இருக்காங்க. எனி கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் பண்றாங்க. அதிகமா பாடிய வந்து ரொம்ப மசில்ஸ்க்கு ஒர்க் குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வே புரோட்டீன் வந்து ஒரு ஃபாஸ்ட் அப்சர்வேஷன். இன்ஸ்டன்ட்டா போயிட்டு மசில்ல சேரும்போது உங்களுக்கு வந்து ரெக்கவரி அதிகப்படுத்தும். லாஸஸ் அதிகப்படுத்தாது. இதே நீங்க வந்து நார்மலா இருக்கவங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, டீனேஜ்க்கு வந்து தேவை கிடையாது. ஃபுட்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. ஃபுட்லயே உங்களுக்கு வந்து இப்ப நான்லாம் டீனேஜ்ல தான் ஆரம்பிச்சேன். என்னலாம் வே புரோட்டீன் எடுக்கவே இல்ல. நான் வந்து எப்போ நான் சென்னைக்கு வரும்போது தான் வே புரோட்டீனோட அவேர்னஸ் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எடுத்தேன். பட் எப்பயாவது எடுத்தா தான் உண்டு. ஆனா ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணது. சொல்லப்போனா என்னோட எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா வந்து பிகினிங்ல நான் வே புரோட்டீன் குடுக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபுட்ல எப்படி அடாப்ட் ஆகுது பாடி? ஃபுட்டோட ரெஸ்பான்ஸ் என்ன? அதுக்காவது பாடி ஆகுனதுக்கு அப்புறம் தான் நான் வே புரோட்டீன் சஜெஸ்ட் பண்ணுவேன். நீ எடுத்தோனே எல்லாத்தையும் உடம்புக்கு குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது பாடிக்கு வந்து நேச்சுரல் பொட்டன்ஷியல்ங்கிறதே இல்லாம போயிடும். இப்போ டீனேஜ்ங்கிறது வந்து அப்பதான் வந்து குரோவிங் டைம். அப்பதான் வந்து ஹார்மோன் பீக்ல இருக்கும். வளர்ச்சி அடையக்கூடிய நேரமே அதுதான். அப்போ நீங்க ஃபுட்ல குடுக்குறது மட்டும் தான் டீனேஜ் பசங்களுக்கு வந்து பெஸ்ட். அப்போ அவங்க வே புரோட்டீன் வந்து மேபி அவங்க அத்லெட்டா இருக்காங்க. எசென்ஷியல் ஒரு நீட் இருக்கு. கண்டிப்பா அத அவங்க எடுத்தே ஆகணும்னா மட்டும் தான் நீங்க டீனேஜ் குடுக்கணும்.